இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு வச்சு பொரியல் பண்ணுவோம், அடை தட்டுவோம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு போண்டா போட போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு போண்டா பண்ணுறதுக்கு இந்த சைஸில் நான் மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை தோல் சீவி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் மரவள்ளி கிழங்கு போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மசிக்கிற அளவுக்கு நல்லா குழவா வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கர் விசில் வர கேப்பில் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 4லேருந்து 5 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்குங்க. இந்த மாவுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி பச்சி மாவு மாதிரி கரைச்சிக்கங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். குக்கர் விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம். இது மாதிரி மாவை மசிச்ச பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும். கூடவே காரத்துக்கு தகுந்த 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இதை பிசைஞ்சு அப்படியே வச்சுட்டு அடுப்பில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த கிழங்கை உருட்டி மைதா மாவில் முக்கி அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதுதான். இது நம்ம பருப்பு சுழியன் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது காரமாக பண்ணுறோம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சிக்கங்க. இந்த போண்டாவை மரவள்ளி கிழங்குல மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குல கூட பண்ணலாம். பாருங்க, எல்லா பக்கமும் வெந்துருச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள போண்டாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.